புதுக்கோட்டையில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வாய் பேச முடியாத, காது கேளாத 35 வயதுடைய மாற்றுத்திறனாளி அந்த பெண்மணி. அவரது தாயோடு வசித்து வந்த நிலையில் அந்த பெண்மணி ஆலங்குடி அருகே தனியார் அரிசி ஆலை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பணி முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் அவர் காத்திருந்தார். அப்பொழுது அப்பெண்மணிக்கு தெரிந்த நபராக கூறப்படும் சேகர் என்பவர் அவ்வழியாக காரில் வந்துள்ளார். அவருடன் மாரிமுத்து என்பவரும் வந்துள்ளார். பேருந்து நிறுத்தத்தில் அந்த பெண்ணை பார்த்ததும் வீட்டில் விட்டுவிடுவதாக கூறி காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது சம்பந்தப்பட்ட இருவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணின் வீடு இருக்கும் சாலையில் செல்லாமல் மாற்றுச்சாலையில் கார் சென்றதால் அதிர்ச்சியடைந்த மாற்றுத்திறனாளி பெண் சைகை முறையில் மாற்றுப்பாதையில் ஏன் செல்கிறீர்கள் என சேகரிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது அமைதியாக வா என்று கூறி அவர்கள் வலுக்கட்டாயமாக வேறு பாதையில் கூட்டிச் சென்றுள்ளனர். ஆனால் கடுமையாக எதிர்ப்பு காட்டியதால் சேகரும் மாரிமுத்துவும் சேர்ந்த அந்த பெண்ணை காரிலேயே தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணை மணக்கொள்ளை பகுதியில் உள்ள முந்திரி காட்டிற்குள் இழுத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இரவு 8:30 மணிக்கு அவரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் அங்கிருந்து மெல்ல மெல்ல நடந்து சாலைக்கு வந்த பொழுது அங்கிருந்த கிராம மக்கள் சிலர் அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். அப்பொழுது அவ்வழியாக கரம்பக்குடியில் பணிபுரியும் பெண் காவலர் ஒருவர் வந்துள்ளார். சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடலில் காயம் இருந்ததைக் கண்டு அவர் தனிமையில் விசாரித்துள்ளார். மாற்றுத்திறனாளி பெண்ணும் சைகை மொழியில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை அழுது கொண்டே கூறியிருக்கிறார். பின்னர் அந்த பெண் காவலர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார். இதனிடையே சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் வழக்கமாக பணி முடிந்து வரும் நேரத்திற்கு வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த அவரது தாயார் மற்றும் உறவினர்கள் அவரை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். அதன் பிறகு போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் பதறிப்போன அவர்கள் ஆலங்குடி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். தொடர்ந்து அந்த பெண் துணை காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்போடு புதுக்கோட்டை தனியார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மழையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளியான 55 வயதான மாரிமுத்துவை அதிரடியாக கைது செய்தனர். மற்றொரு குற்றவாளியான சேகர் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கு பெண் பாலியல் வழக்கு என்பதால் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனையில் படுக்கை வசதி கூட தரவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த டைமில் வரும்போது பசங்கள்லாம் தேடுறோம், பைக்கில் மழை பெய்யுது, தேடின கையோடு அந்த பொண்ணை ஒரு 8 மணி வரைக்கும் காணக்குள்ள பசங்க பூரா எங்கெல்லாம் பைக்கில் தேடுறோம், மழை பெய்யுது, இடி இடிக்குது அப்படின்னு தேடுறோம். தேடும்போது கடைசியில் என்ன ஆகுதுனாக்கா ஃபோன் வருது. ஒரு குழந்தைங்கிற எங்கள் ஊரில் ஒரு குழந்தை ஒருத்தருக்கா ஒரு ஃபோன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இந்த இடத்துல கிடக்கு. சரி நம்ம பொண்ணாக இருக்கான்ட்டு போய் பார்த்தா பெரிய மன உளைச்சல். ஒருத்தர் அரசிருக்காங்க மலையூரில். இன்னும் 3-4 பேர் சொல்கிறாங்க, கன்பாமாக தெரியலை. அதுக்கு நம்ம முதலமைச்சர் அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். கேட்காது, வாங்கி பேசாது, உணவு பொண்ணு தான். ஆனால் டெய்லி வேலை கரெக்டாக போயிடும் டயத்துக்கு, அதே மாதிரி டயத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி மன உளைச்சல் ஆளாகிட்டாங்க. அதே நேரம் மருத்துவமனை நிர்வாகம் அந்த பெண்மணிக்கு உரிய சிகிச்சையும் உரிய படுக்கை வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக விளக்கமளித்துள்ளது. வேலைக்கு சென்று வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் 2 பேர் அத்துமீறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.